உயிர் நாவில் உருவான உலக மொழி நம் செம்மொழியாம் தமிழ்மொழிக்கு என் முதற்கண் வணக்கம். வாகைத் தமிழ்ச்சங்கம் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு தொடர் சொற்பொழிவை ஏற்பாடு செய்து நடத்தி வருகின்ற அறிஞர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தீப திருநாளை முன்னிட்டு தொடர் சொற்பொழிவில் நானும் பெரும் பங்கு வகிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எனது பெயர் ஏ. கிரேசி ஜெனோவா. தூய வளனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிகின்றேன். இலக்கியங்களில் ஐம்பூதங்கள். பஞ்சபூதங்களால் இவ்வுலகம் இயங்குகின்றது. இதை பற்றி தொல்காப்பிய நூற்பா நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்று குறிப்பிடுகிறது. நிலம், தீ, நீர், வளி, ஆகாயம் ஆகிய 5 இயற்கை பொருள்களையும் பூதம் என்று குறிப்பதாக புறநானூறு, பரிபாடல், மதுரை காஞ்சி ஆகியவை நமக்கு எடுத்துரைக்கிறது பஞ்சபூதங்களை. அணுக்களால் செறிந்த நிலம், நிலத்தின் கண் ஒதுங்கி இருக்கக்கூடிய வானம், வானளவு பொருந்தி தடவி நிற்கும் காற்று, காற்றினால் பெருகும் தீ, தீயுடன் மாறுபட்ட நீர் என 5 வகை பெரிய ஆற்றல்களை உடையது இயற்கை என்பதை நமக்கு இலக்கியங்கள் எடுத்துரைக்கிறது. ஐம்பூதங்களில் காற்று என்பது எனது தலைப்பு. உடலின் இயக்கத்திற்கு மூச்சுக்காற்று அவசியம். உடலின் இயக்கம் இந்த ஐம்பொறிகளால் ஆனது, ஐம்பூதங்களால் ஆனது அப்படின்றது நமக்கு பத்திரகிரியார் பாடல் மூலம் தொடங்கலாம். அண்டப்பேர் வழி அப்படின்னு சொல்லும்போது ஐம்பூதங்களை சொல்கிறோம். 5 பொறி வழி போய் அலையும் இந்த பாழ்மனதை வெந்து விழ பார்த்து விழிப்பது இனி எக்காலம். இனமாண்டு சேர்ந்திருந்தோர் எல்லோரும் தாம் ஆண்டு கிணமாண்டு போக அருள் தேர்ந்திருப்பது எக்காலம் என்று குறிப்பிடுகின்றார். ஐம்பொறிகளும் ஒன்றோடொன்று கலந்திருக்கிறது. ஒன்றை விட்டு ஒன்றை பிரித்தால் பயன் தராது என்பதை 5 பொறி வழி போய் என்று குறிப்பிடுகின்றார். உலகை இயக்குவதற்கும் உலகிலுள்ள மக்கள் இயங்குவதற்கும் இந்த 5 பொறிகள் இன்றியமையாதது என்று குறிப்பிடுகின்றார். அதே போல சிவவாக்கியார் இயந்திரம் என்பது இடைவிடாமல் தொடர்ச்சியாக செயல்படக்கூடிய கருவி, அது போன்றது ஐம்பொறிகள் என்று குறிப்பிடுகின்றார். இயந்திரத்தையும் இயந்திர செயல்பாட்டையும் ஐம்பொறிகளோடு ஒப்பிடுகின்றார். உலகின் இயக்கத்திற்கு அதுபோல காற்று என்பது மிக அவசியம். இந்த காற்று ஓர் இடத்தின் வானிலை மற்றும் பருவநிலை மாற்றத்தை நிர்ணயிக்கிறது. இந்த காற்றை பற்றி தெளிவான அறிவு மற்றும் புரிதல் நம் சங்ககால மக்களிடம் இருந்தது என்பதற்கு சங்க இலக்கிய பாடல்கள் பல நமக்கு சான்றாக உள்ளது. அதில் ஒரு சிலவற்றை மட்டும் நாம் காணொளி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம். நம் பண்டை தமிழர்கள் காற்று எந்த திசையிலிருந்து வீசுகிறது என்பதன் முக்கியத்துவத்தை நன்கு அறிந்திருந்தனர் என்று உணரலாம். அதனால தான் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று ஒவ்வொரு திசைகளிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு முறையே கொண்டல், கோடை, வாடை, தென்றல், சூறைக்காற்று, பேய்காற்றுன்னு சொல்கிறாங்க, பூங்காற்று சொல்கிறாங்க, புயல் என்று இப்படியெல்லாம் பலவிதமான பெயர்களை சூட்டியுள்ளனர். இதை தவிர வளி என்பதை காற்றினுடைய பொது பெயராகவும், வாடை காற்றுக்கு வாந்தை, ஊதை என்றும், மழையுடன் சேர்ந்து வீசக்கூடிய காற்றுக்கு கால் என்றும் பெயர் வைத்து காற்றினுடைய தன்மையை பிரித்து அறிந்துள்ளனர். காற்றினுடைய போக்கினை தெளிவாக அறிந்திருந்த காரணத்தினால்தான் மக்கள் கடல் தொழில் செய்வதற்கு ஏதுவாக இருந்திருக்கிறது என்று நாம் சொல்லலாம். மழை பொழிவில் காற்றினுடைய பங்கு மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. முதல்ல கிழக்கு. கிழக்கு என்பதை இலக்கியங்கள் குணக்கு, கொண்டல் என்று சுட்டுகிறது. கொண்டல் என்பது மேகம். கடல் நீரை மேகமானது முகந்து மழை பொழியும் என்பதால் கொண்டல் காற்று என்று குறிப்பிட்டனர். இந்த கொண்டல் குணக்கடல் பற்றி பல்வேறு பாடல்கள், இலக்கிய பாடல்கள் நமக்கு காட்டுகிறது. நலிக்கடல் முகந்து செறிதக இருளி கனைப்பெயல் பொழிந்து என்றும் கொண்டல் மாமழை குடக்கு ஏர்பு வளையி என்றும் நற்றிணை பாடல் குறிப்பிடுகிறது. கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும் என்று முக்குடற்பள்ளு பாடலும் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. குணக்கடல் கொண்டு குடக்கடல் முற்றி இரவும் எல்லையும் விழுவு இடன் அறியாது அவளும் மிசையும் நீர்த்திரள்பு ஈண்டி என்று
மதுரை காஞ்சியில் மருதநில பாடல் நமக்கு எடுத்துரைக்கிறது. இதில் என்ன சொல்லுகிறது என்றால், முகில்கள் கீழ்திசை கடலிலிருந்து நீரை முகந்து கொண்டு மேற்கு திசையில் உள்ள கடற்கரையில் உள்ள மலையை வளைத்து கொண்டு இரவு எது பகல் எது என்பது எல்லையை அறிய முடியாதபடி மேகமானது இருந்தது என்று அழகாக சுட்டியிருக்கிறது. இந்த கிழக்கு திசை காற்றானது கடல் தொழில் செய்வதற்கு ஏற்பதல்ல என்று நம் முன்னோர் அறிந்திருந்தனர். இந்த காலத்தில் கடலிலிருந்து கரையை நோக்கி காற்று வீசுவதால் பாய்மரத்தின் உதவியால் படகை கடலுக்குள் செலுத்த முடியாது என்பது அவர்கள் அறிந்த ஒரு உண்மையாக இருந்தது. அதை நற்றிணை பாடல் கொண்டல் மாமழை குடக்கு ஏர்பு குழைத்த அப்படின்னு சொல்லிட்டு நற்றிணை 140வது பாடல் வழியாக நம்ம அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக மேற்கு, இதை கச்சான் என்று சொல்கிறாங்க. குடக்கு கோடைக்காற்று என்று இதை குறிப்பிடலாம். இது வறண்ட நில பகுதியில் வீசக்கூடியதான். வடக்கு அடுத்ததாக இது வடதிசையில் வீசக்கூடிய காற்று, வாடை காற்று. இது ஊதை காற்று என்றும் குறிப்பிடுவர். இது பனிப்பகுதியில் இருந்து வீசக்கூடிய காற்று. இந்த காற்றை பற்றி நெடுநல் வாடையில் நக்கீரர் மிக அழகாக சொல்லியிருப்பார். மா மேயில் மறக்க மந்தி கூற பறவை படிவன வீழ கறவை கன்று கோலொழிய கடிய வீசி குன்று குளிர் பண்ண கூதிர்பானால் என்று கூதிர்காலத்தினுடைய கொடுமையை இவரை தவிர வேறு யாராலும் மிக அழகாக சொல்ல முடியாது. அடுத்ததாக தெற்கு பகுதியில் தென்றல் என்றாலே இதமான காற்று என்று சொல்லப்படக்கூடியது. மரம், செடி, கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்கு இவை எல்லாவற்றையுமே இவ்வாறு இருக்கக்கூடிய பல தடைகளையும் கடந்து தாண்டி வருவதனால இதனுடைய வேகமானது குறைந்து இதமான இயல்பான காற்றாக வருகிறது இந்த தென்றல் காற்று. இந்த தென்றல் காற்றை சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்லுகின்றார். வண்டோடு புக்க மணவாய் தென்றல், அதாவது காற்றானது பூக்களை மட்டுமல்ல சில வண்டுகளையும் கொண்டு வருகிறது என்கிறார். பத்ரகிரிநாதர் தென்றல் வீடு தூது பலப்பட்டடை சொக்கநாத புலவர் குறிப்பிடுகின்றார். நந்தமிழும் தன் பொருணை நன்னெறியும் சேர்பொறுப்பில் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்று குறிப்பிடுகின்றார். அழகான தமிழும் பொருணை நதியும் மலையில் பிறந்து அதற்கு பின் உதித்த தென்றலே என்று குறிப்பிடுகின்றார். அடுத்து சூறைக்காற்று, இது மலைப்படுகடாமல் குறிப்பிடுகின்றனர். சூறைக்காற்றானது அடித்தால் வேல்படையே தோற்றுப்போகும் அளவிற்கு மிகுதியாக வீசுமா. அப்படி மிகுதியாக வீசுறதுனால கரும்புகள் எல்லாம் சாய்ந்தன என்று மலைப்படுகடாம் பாடல் நமக்கு குறிப்பிடுகிறது. தமிழகம் என்று சொன்னால் தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் வடகிழக்கு பருவமழை தான் மழை பொழிவிற்குரிய காலம் என்று சொல்கிறோம். இந்த பருவ சுழற்சி காரணத்தாலும் தமிழகம் பார்த்தீங்கன்னா பூமியினுடைய நடுக்கூட்டின் கீழ்ப்பகுதியில் இருப்பதாலும் காலத்தில் காற்றானது வடக்கிலிருந்து தெற்காகவும் கிழக்கிலிருந்து மேற்காகவும் வீசுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி மேகமானது வளமாக சுற்றுவதை 500 பாடல் நமக்கு இலக்கியத்தில் வளநேர்ப அங்கன் இரு விசும்பதிர ஏறுறு பெயல் தொடங்கின்றே வானம் என்று குறிப்பிடுகிறது. அது மட்டுமல்ல, இந்த காலத்தில்தான் தமிழகத்தில் அதிகமான மழை பொழியும் என்பதை கடல் முகந்து கொண்ட காமஞ்சூல் மாமழை சுடர் நிமிர் மின்னோடு வளநேர்வு என்ற அகநானூறு பாடலும் 43வது பாடல் நமக்கு சொல்லுது. இலக்கியங்கள் காற்றை பற்றி நிறைய பாடல்கள் நமக்கு சொல்லுகிறது. இது மட்டுமல்ல, குறுந்தொகை, அகநானூறு, நற்றிணை இவற்றில் பார்த்தீங்கன்னா காதலர்களிடையே காற்று ஒரு முக்கியமான இணைப்பாக செயல்படுகிறது என்று குறிப்பிடலாம். காதலனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஊடகமாகவும் இயற்கை அழகை விவரிக்கக்கூடிய ஒரு கூறாகவும் பயன்படுகிறது. எடுத்துக்காட்டாக குறுந்தொகை 28வது பாடல் எடுத்தோம்னா அதில் தலைவியினுடைய கூற்று, முட்டுவேன் கொள் தாக்குவேன் கொள் ஓரேன் யானுமோர் பெற்றி மேய்விட்டு ஆ ஆ ஒல் என கூவுவேன் கொள் அலமரல் அசைவெளி அழைப்பவன் உயவு நோயறியாது துஞ்சும் ஊர்க்கே அப்படின்னு சொல்கிறார். இந்த சுழன்று வருகின்ற காற்று இருக்கே, அந்த காற்றானது எனக்கு காம நோயை தந்து என்னை வருத்துகிறது. எனக்கு இந்த வருத்தத்தை தரக்கூடிய என்னுடைய நோயை உணர்ந்து கொண்டாமல் இந்த ஊர் மக்கள் எல்லாம் தூங்குகின்றார்களே அப்படின்னு சொல்லி புலம்புகின்றார். இந்த ஊர் மக்களை நினைத்து நான் முட்டிக்கொள்வேனோ, இல்லை அவர்களை நான் தாக்குவேனோ, அல்லது ஏதாவது ஒரு போலி காரணத்தை வைத்து ஆவென்றும் ஓ என்றும் கூச்சலிட்டு எல்லோரையும் கூப்பிட்டுருவனோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவதாக என்ன செய்வேன் என்று அறியாமல் புலம்புவதாக சொல்லப்படக்கூடிய பாடல். அடுத்து காணல் மாலை கழிப்பும் கூம்ப நீல் நிற பெருங்கடல் பாடு எழுந்து ஒலிப்ப என்ற அகநானூறு பாடல்ல
என்ன சொல்கிறாங்கன்னா, பகல் முழுக்க மலர்ந்து சிரித்து பூத்து கொண்டிருக்கிற இந்த பூக்களானது மாலை நேரம் ஆனவுடனே கூம்பத் தொடங்குகின்றன. பகல் முழுக்க அமைதியாக இருந்த அலைகளானது காற்றினுடைய காற்றால அலைகள் ஆர்ப்பரிக்க தொடங்குகிறது மாலை நேரத்தில். அதுபோல தலைவி நாள் முழுவதும் பொறுமையுடன் காத்திருந்த தலைவனுடைய உள்ளமானது மாலை ஆன உடனே தலைவன் வராதனால் பொங்கி பொறும ஆரம்பிக்கின்றார். இவ்வாறு அவளுடைய இயக்கத்தை சொல்லக்கூடியதாக ஆகும் பாடல் ஒன்று. இது போன்ற நிறைய பாடல்கள் உள்ளது. அடுத்து பரிபாடல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, காற்றானது இயற்கை அழகை விவரிக்கக்கூடியதாகவும் தெய்வங்களை புகழக்கூடியதாகவும் அதில் அமைஞ்சிருக்கின்றாங்க. புறநானூறு அப்படின்னா வீரத்தை பாடக்கூடிய ஒரு தொகுப்பு என்று சொல்லலாம். இதில் காற்று பார்த்திங்கன்னா போர்க்களத்தில் வீரர்களுடைய உள்ளத்தை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு கூறாகவும் இயற்கை சூழலை விவரிக்கக்கூடியதாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த காற்று அப்படின்னு சொல்லும்போது தொழில் என்று சொன்னால் மரக்கலத்தின் வழியாக வாணிகம் மேற்கொண்டது தான் முக்கியமான ஒரு தொழில் என்று சொல்லலாம். மீன்பிடி தொழில், பரதவர்கள், இவ்வளோதான். இது முக்கியமானதுன்னு சொல்லலாம். இதில் நலியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக, காற்றினுடைய இயல்பை அறிந்து நீர் நிறைந்த பெரிய கடலில் மரக்கலத்தை ஓட்டிய வலியவர்களின் வழித்தோன்றலே என்கின்றார். யாருன்னா வெண்ணிய குயத்தியார் என்று புலவர் புறநானூற்றில். அடுத்து வேறு பல நாட்டில் கால் காற்று என்று காற்று தர வந்த பல உரு பண்ணியம் பண்டங்களை இழிதரு நிலவு மணல். நற்றினை 31வது பாடலில் காற்று செலுத்தக்கூடிய பாய்மர படகுகளில் பல வகை சரக்குகள் இறங்குகிறதாம். அந்த இடமானது எப்படி இருக்குன்னா நிலாமண் காட்சி தருவது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நற்றினை 31வது பாடல் நமக்கு சொல்லுகிறது. அடுத்து இந்த சங்க இலக்கியங்கள் காணப்படக்கூடிய காற்று பற்றிய செய்திகள் பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டு இன்று வரை பயன்பாட்டில் உள்ள இந்த பியூபோட் அளவையில் காற்றினுடைய வலிமையை கண்டறிந்துள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக இந்த பியூபோட் எண் அப்படின்னு சொல்லும்போது 6. இது பார்த்திங்கன்னா பெருங்கிளைகளை சலனமடைய செய்யக்கூடிய பலமான காற்றை குறிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த 6ஆம் எண் காற்று கடலில் பார்த்திங்கன்னா பெரிய அலைகளையும் வெண்நுரை படலத்தையும் ஊதுதல் போன்ற ஓசையும் உருவாக்கும் என்பது இன்றைய அறிவியலுடைய கோட்பாடு. அதை அந்த காலத்திலேயே புறநானூற்றில் ஔவையார் சொல்லியிருக்கின்றார். பொதுவில் தூங்கு விசியுறு தன்னுமை வலிபுறு தென்கண் கேட்பின் என்று குறிப்பிடுகின்றார். மேலும் இவ்வகை பலமான காற்றினால் ஏற்படக்கூடிய வெண்ணுரை படலத்தை வில்லால் அடிபட்ட பஞ்சு போல இருப்பதாக, வில் எரி பஞ்சி போல மல்கு திரை ஒளி பொறு வயங்கு பிசிர் பொங்கும் நலிக்கடர் சேர்ப்பனோடு நகா ஓங்கே என்று நற்றினை பாடல் விளக்குகிறது. இந்த பியூபோட் அளவை அப்படின்னு சொல்லும்போது இதில் 8ஆம் எண் கொண்ட காற்று பார்த்திங்கன்னா மரக்கிளைகள் முறிந்து விடும் அப்படின்றது ஒரு அறிவியல் கோட்பாடு. இதனை குறுந்தொகை பாடல் நமக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. என்னன்னா வெம்மையான பாலை நில சூறை காற்றானது வேகமாக வீசி மரக்கிளையுடன் பறக்கிறது. அவ்வாறு பரவி வரக்கூடிய காற்று உலர்ந்து இருக்கக்கூடிய வாகை நெற்றுக்களையெல்லாம் தாக்கி ஒளியை கிளத்தல செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறுந்தொகை 39வது பாடல் நமக்கு எடுத்துரைக்கிறது. அடுத்து காற்று அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய பயன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காற்றாலை மூலம் மின் உற்பத்தி செய்வதில் இந்தியாவில் முதலிடம் வகிப்பது எந்த இடம்னா நம்ம தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லலாம். காற்றாலைகள் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது இல்லையா. இது எந்தெந்த இடம் தமிழ்நாட்டில்னா ஆரல்வாய்மொழி, பல்லடம், உடுமலைப்பேட்டை, கயத்தாறு, இந்த இடங்கள்லாம் அப்படின்றாங்க. இதில் தீமை அப்படின்னு சொல்லும்போது பரதவர்களுக்கு தான் பெரும் பகுதியில் தீமையாக இருக்கிறது. காற்று பார்த்திங்கன்னா தேவையான அளவு வீசாவிட்டாலும் சரி, இயல்பு மாறி கடுமையாக வீசினாலும் சரி, கடலில் தொழில் பாதிக்கப்படும். இந்த வகையான கடல் காற்றின் சீற்றத்தால் தொழில் முடக்கப்படுவதை அகநானூறு 50வது பாடல் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதே போல கீழே காற்று பலமாக வீசுவதால் மீன்பிடிக்க சென்ற களமானது உடைந்து விடுகிறது. வலைகளும் கடலில் மூழ்கி விடுகிறது. இதனால் என்ன ஆகுதுன்னா வேலையின்மை, தொழில் முடக்கம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அகம் 101வது பாடலில் பார்த்திங்கன்னா முடங்கிய தொழில் முடக்கமானது மீண்டும் தொடங்க மேடான பகுதிகளில் அவங்க அந்த பரதவர்களாக அமர்ந்து புது வலைகளை பின்னிக்கொண்டு இருப்பதை குறிப்பிடுகிறது இந்த 101வது பாடல். காற்றினுடைய போக்கை கொண்டு தான் களம் செலுத்த முடியும் அப்படின்றத இந்த பாடல்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது.
அது மட்டும் இல்லாத மீன் வேட்டைக்கு செல்லாததுனால வெறிச்சோடி கிடக்குதான் கடற்கரை பகுதி. அதனால் வந்து சிறு காக்கை கூட தன்னுடைய துணையோடு பசிப்பினியால் வந்து வாடக்கூடிய நிலையை வந்து அகம் 170 வந்து நமக்கு காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்பாடு, அதாவது விடியற்காலையில் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு மீன் பிடிக்க செல்கிறாங்க. அப்படி செல்வது மீனவர்களுடைய இயல்பு. அலைகள் வீசுகின்ற அந்த கடலில் இரவு நேரத்தில் திமிலில் கட்டிய விலக்கொலியை பயன்படுத்தி மீன் பிடிக்கக்கூடிய பரதவனுடைய இடர்பாடு மிகுந்த கஷ்டமான துன்பமான ஒரு வாழ்க்கை வந்து அகம் 100 240 நமக்கு வந்து பதிவு செய்து. கடல் அலையின் சீற்றத்தால் குடியிருப்புகள் வந்து அடிக்கடி நீரால் சூழப்படுதல், கழிவாய் துவாரங்களில் வாழக்கூடிய ஆபத்தான உயிர்களால் ஏற்படக்கூடிய துன்பம், இவை எல்லாவற்றையுமே அகம்பாடல்கள் நமக்கு அகம் 200 வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. பரதவர் இருப்பை பற்றி, அவருடைய இருப்பிடம் பற்றி சொல்லுது. அதே போல் அகன்ற வாயில்களை கொண்டிருந்தால் கடல் காற்றால் வீடு வந்து களையப்படும் என்பதனால இவங்க வந்து சிறிய வாயில்கள் கொண்ட சிறு குடில்களை கொண்டிருந்தனர் அப்படின்றதும் நமக்கு எடுத்துரைக்கிறது. இவ்வாறு காற்று வந்து இருப்பதால் தான் இந்த உலகமே இயங்குகிறது, இந்த உயிர்கள் வாழ்கின்றன. ஆனால் பூமிக்கு மேலே உள்ள விண்வெளியில் வந்து காற்று மண்டலம் என்பது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் உயிர்கள் இல்லை என்பது வந்து விஞ்ஞானம் வந்து கூறக்கூடிய ஒரு உண்மை. இதை வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த அறிவியல் உண்மையை வந்து யார் நம்மளுடைய பழந்தமிழர்கள் அறிந்திருந்தனர் என்பது நமக்கு ஒரு மிகுந்த பெருமையை தருகிறது. இந்த கருத்தை வந்து வெள்ளக்குடி நாகனார் அவர் வந்து சொல்றாரு என்ற புறநானூற்று புலவர் வழியிட வழங்கா வானம் என்று குறிப்பிடுகின்றார். அதே போல திருவள்ளுவரும் குறிப்பிடுகின்றார் இதே அறிவியல் கருத்தை வழி வழங்கும் பூமி என்று கூறுகின்றார். இப்படி காற்றை பற்றிய அறிவியல் அப்படின்னு சொல்லும்போது அறிவியல் சிந்தனைகளுக்கு நம் தமிழர்கள் தான் முன்னோடி என்பது நம்ம இப்போ இந்த ஓரளவு இலக்கியங்கள் வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம். இதை பற்றி மேலும் நிறைய தகவல்கள் நம்ம தெரிந்து கொள்ள விரும்பினால் இலக்கியத்தை நாம் முழுவதும் படித்தால் மட்டுமே பயன்பெற முடியும். அனைவருக்கும் நன்றி.